அடிக்கடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி சர்ச்சையில சிக்கிக்கிறது இயக்குனர் மிஷ்கினுடைய வழக்கமா இருந்துகிட்டு வருது. அண்மையில பாட்டில் ராதா ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசின அவர் மதுப்பழக்கம் குறித்து பேச தொடங்கினவர் சில ஆபாசமான வார்த்தைகளை பேசி சர்ச்சையில சிக்கினாரு. அதுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சதை அடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. அண்மையில ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்த மிஷ்கின் வாழ்க்கையை பத்தி தன்னுடைய மனைவியை பிரிந்ததுக்கான காரணம் பத்தியும் மனம் திறந்து பேசியிருக்காரு. நான் மனைவியை பிரியறதுக்கு முக்கிய காரணம் சினிமா தான். சினிமா மேல தீராத காதல் இருந்ததால குடும்பத்தினரோட நேரத்தை செலவழிக்க முடியாம போயிருச்சு. அதுவே நாளடைவில் எனக்கும் என் மனைவிக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்தி 2 பேரும் பிரிய காரணமா அமைஞ்சிருச்சுன்னு பேசியிருக்காரு. நான் என் மனைவி கிட்ட ஒரு முறை விவாகரத்து செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டாங்க. அதுல இருந்து நான் விவாகரத்தை கேட்கவே இல்லை. ஏன்னா எனக்கு நியாயம் புரிஞ்சுது. அதனால நாங்க 2 பேரும் தள்ளி நின்று தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் என் மகளை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். என் மகள் கிட்ட அம்மாவை நீ பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சினிமாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு மனைவி தேவையில்லை, எனக்கு சினிமா போதும்னு அந்த பேட்டியில பேசியிருந்தாரு. சித்திரம் பேசுதடி படம் மூலமா இயக்குனரா அறிமுகமான மிஷ்கின் அஞ்சாதே, ஓநாயு மாட்டுக்குட்டியும், துப்பறிவாளன், பிசாசு, சைக்கோன்னு அடுத்தடுத்து வித்தியாசமான படத்தை இயக்கினார். தற்போது மிஷ்கின் இயக்கத்துல பிசாசு 2 திரைப்படம் உருவாகிட்டு வருது. நடிகை ஆண்ட்ரியா முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துல விஜய் சேதுபதி, பூர்ணா, சந்தோஷ் பிரதாப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு படம் வெளியீட்டுக்காக தயாராகியிருக்கு. இயக்குனரா இருந்த மிஷ்கின் மாவீரன், லியோ போன்ற படத்துல நடிகராகவும் நடிச்சிருந்தாரு.